மை டியர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தாங்க உங்கள் தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். முட்டை கலக்கி. பொதுவாகவே முட்டை கலக்கி நம்ம என்ன பண்ணுவோம், கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடுவோம். வீட்டில் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதை செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதெல்லாம் போய் யார் செய்வா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் இல்லையா? ஸோ இந்த முட்டை கலக்கி தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்கள் இதுக்கு கஷ்டப்படணுன்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு இந்த முட்டை கலக்கி ரொம்ப அருமையாக தயார் செய்யலாம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ஊருங்களில் பெரிய கல் வச்சு பரோட்டா போடுவாங்க. அதே கல்லை முட்டை தோசை போடுவாங்க, கல் தோசை போடுவாங்க, அதோட முட்டை கலக்கியும் செய்வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஹோட்டலில் தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை, இனிமேல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட முடியும். ஸோ இந்த அருமையான முட்டை கலக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகணும். ஸோ வீடியோக்குள்ளே போய் இந்த முட்டை கலக்கி அருமையாக எப்படி தயார் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இன்றைக்கி உங்களுக்கு நான் 2 விதமான முட்டை கலக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. ஒன்று ஆனியன் மசாலா முட்டை கலக்கி, இன்னொன்று பிளெயின் முட்டை கலக்கி. ஸோ 2 விதமான முட்டை கலக்கி செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா முட்டை நமக்கு தேவை. ஸோ நான் இங்கே 4 முட்டை எடுத்துருக்குறேங்க. அதோட மிளகாய்த்தூள் காரத்திற்கு ஏற்றாப்போல் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 10 போல் எடுத்து அதை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு 2 கொத்து கருவேப்பிலைகளையும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி தழைகள் அது கொஞ்சமாக சிறியதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இறைச்சி மசால் தூள் தேவையான அளவு, அப்புறம் மிளகுத்தூள் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதோட எண்ணெய் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஹோட்டல்களில் கொடுக்குற கலக்கி 2 விதமாக செய்வாங்க. பிளெயின் கலக்கி ஒன்று பண்ணுவாங்க, இன்னொன்று நம்ம இந்த சால்னா அதை ஊற்றி நல்லா ஒரு மசாலா முட்டை கலக்கி செய்வாங்க. அந்த மசாலா முட்டை கலக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு நான் இன்றைக்கி செய்து காட்டுறேன். சால்னா இல்லாமையே அதே ஃப்ளேவரில் நீங்கள் இதை செய்ய முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். இது ரொம்ப சுவையாக நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இந்த முட்டை கலக்கி தயார் செய்வதற்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அது முன்னக்கூட்டியே நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் மசாலா முட்டை கலக்கி செய்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 முட்டைகளை உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. ஸோ எனக்கு இது பார்த்த உடனேயும் எனக்கு ஊர் ஞாபகம் தான் வருது. நம்ம ஊரில் பொதுவாகவே தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா பரோட்டா எல்லாமே நைட் கிளப்பில் அப்படி தான் சொல்லுவாங்க. நைட் கிளப்பில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி உண்டு, ஒரு பேச்சு வழக்கு உண்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பரோட்டா கடைகளில் இந்த முட்டை கலக்கி ரொம்ப அருமையாக ரெடி பண்ணி அந்த கல்லில் போடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போது நம்ம செய்ய போகிற இந்த மசாலா முட்டை கலக்கி தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 2 முட்டை நான் எடுத்திருந்தேன், அதை உடச்சிருக்கேன். அதோடு நான் சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். காரத்துக்காக காய்ந்த மிளகாய்த்தூள், அதாவது வரமிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதோட இறைச்சி மசால் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்க்குறேன். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த கறிவேப்பிலைகள் நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளில் இந்த மசாலா முட்டை கலக்கி எப்படி செய்வாங்க அப்படி பார்த்தீங்கன்னா சால்னா, அதாவது சிக்கன் சால்னா இல்லாட்டினா மட்டன் சால்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர்வான்னு சொல்லுவாங்க இங்கே இந்த பகுதிகளில். அதை இதோட சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி ஊற்றுவாங்க. அதில் லைட்டாக வெங்காயம் போட்டுக்குவாங்க, மற்ற மசாலாஸ் இருக்காது. இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசால் தூள், அப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் மிளகுத்தூள், இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளேவரை நமக்கு இங்கே கொடுக்கும். ஸோ சால்னா இருந்தால் மட்டும்தான் மசாலா முட்டை கலக்கி செய்ய முடியுமா அப்படின்றது கிடையாது. சால்னா இல்லாமையும் நீங்கள் அதே ஃப்ளேவரில் இந்த மசாலா முட்டை கலக்கி உங்களால் செய்ய முடியும். ஸோ ஆனியன் கொஞ்சம் தூக்கலாக போடும்போது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃபராக இருக்கும், நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு நல்லா முட்டையை அடித்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கல்லில் அதாவது ஒரு அடைக்கல் மாதிரி ஒரு தோசை தவா ஒன்று வச்சுருக்கேன். நீங்கள் அடைக்கல்லில் பண்ணிங்கன்னா இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பாருங்கள், நல்லா சுருன்னு பிடிக்கும். நல்லா சுட சுட இருக்கணும் தவா.
அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை ஊற்றிடலாம். நீங்கள் ஊற்றிட்டு இதை ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க கூடாது. நான் சொல்கிறேன், இது வந்து நம்ம செய்ய போகிறது முட்டை கலக்கி, நம்ம பண்ண போகிறது ஆம்லெட் கிடையாது. அது வந்து ஒரு ஹாஃப் டன்னாக நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால நீங்கள் உள்ளுக்குள்ளே நல்லா மடித்து உடனே நீங்கள் ஊற்றின அடுத்த செகண்டே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஓரங்கள் எல்லாம் ஒரு மாதிரி வெந்து வர மாதிரி ஆகிடும். உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நல்லா உள்ளே மடக்கி இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான முட்டை கலக்கி நம்ம எடுத்துடலாம். இது வந்து இந்த ஷேப்பில் தான் ஊற்றணுமா அப்படிலாம் கிடையாது. இது ஷேப்லெஸ்ஸாகவே ஊற்றினாலும் கஷ்டமே இல்லை. ஷேப்லெஸ்ஸாக ஊற்றினாலும் நீங்கள் வந்து அது உள்ளுக்குள்ளே எல்லாம் மடக்கி இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கனாலே போதுமானது. ஸோ நீங்கள் வந்து நம்ம பண்ணுறது நான்ஸ்டிக் தவானால ஈஸியாகவே அதை எடுக்க வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஆனியன் மசாலா முட்டை கலக்கி ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ அடுத்த முட்டை கலக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம், பிளெயின் முட்டை கலக்கி. அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா? அதாவது சேர்த்த முட்டை கலக்கிக்கு பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்னு சொல்லி இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் மிளகாய் தூள், அப்புறமா கரம் மசாலா தூள், அது இதுன்னு போட்டோம். இதுக்கெல்லாம் அது எல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றினதுக்கப்புறமா காரத்துக்கு ரொம்ப குறைவாக நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது பிளெயின் முட்டை கலக்கினால லைட்டாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு அதில் வந்து தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அடித்து போகிறோம். நான் அதில் அடிக்கிறது தான், பீட் பண்ணுறது தான் நல்லா மேட்டர். ஸோ நீங்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்க் ஒன்று வச்சுக்கோங்க. விஸ்க் வச்சு அடிக்கும்பொழுது உங்களுக்கு இன்னுமே நல்லா வந்து முட்டை வந்து ஃப்ளஃபியாக நீங்கள் வந்து அடித்து எடுத்துக்க முடியும். ஸோ எக்கை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக இப்போ நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. அருமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஊற்றும்போது கூட நான் சொன்னால் போல் கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் தண்ணி தெளித்து பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா சுருன்னு பிடிச்சி ஒரு நிமிஷத்தில் அந்த தண்ணி எல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயை லைட்டாக போட்டுட்டு சட்டுன்னு ஊற்றி படப்படன்னு மடக்கி எடுத்துருங்க. ஸோ இவ்வளோ சிம்பிளான முட்டை கலக்கி நம்ம வீட்டில் செய்ய முடியாதாங்க? கண்டிப்பாக செய்ய முடியும். ரொம்ப சூப்பராகவே செய்யலாம். ஸோ முட்டை கலக்கி பிரியர்கள் இனிமேல் வீடுகள்லேயே செஞ்சு சாப்பிடுங்க. ஹோட்டலில் தான் சாப்பிடணுன்றது எந்த கட்டாயமும் இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கல் நல்லா ஹீட் ஆகிருக்கு. நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது வந்து எண்ணெய் சேர்த்து நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை அதில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மடக்கி எடுத்துருங்க. உள்ளே ஜூஸியாக இருக்கணும். நான் சொல்கிறேன், இது வந்து நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் கூட இது தம்மில் வெந்துடும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஊற்றின அடுத்த நிமிஷமே கடன்னு அதை மடக்கி டப்புன்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா முட்டை கலக்கி அழகாக வந்துடும். இப்போ பாருங்கள், பேப்பர் மாதிரி இருந்துச்சு, நம்ம ஊற்றின உடனே அழகாக மடித்து எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் டபுள் எக்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பொதுவாகவே முட்டை கலக்கி செய்யும்பொழுது நீங்கள் சிங்கிள் எக் போட்டிங்க அப்படின்னா அது வந்து தின்னாக இருக்கும், உங்களுக்கு வந்து அவ்வளோ டென்ஸாக இருக்காது, அடர்த்தி தெரியாது. ஸோ 2 முட்டை போட்டு நீங்கள் முட்டை கலக்கி செய்யும்பொழுது கொஞ்சம் அடர்த்தியும் இருக்கும், அதில் ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை மேலே வந்து போட்டிருக்கேன். அதோட வந்து கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், அது நம்ம பொதுவாகவே தெரியும், ஹோட்டலில் கொடுக்கும்போது நல்லா ஒரு இலையில் வந்து சுட செஞ்சு அது மேலே அந்த முட்டை கலக்கியை வச்சு மேலே மிளகுத்தூள் போட்டு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த அருமையான டேஸ்டியான முட்டை கலக்கி நமக்கு ரெடியாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப 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 சுவையாக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடுகளில் இந்த முட்டை கலக்கியை தயார் செய்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த செய்முறை உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்குக்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து நிறைய என்கரேஜிங்கான வேர்ட்ஸ் எனக்கு கொடுக்கும்போது தான் இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்கணும்னு நான் ஆர்வமாக கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஐ எம் இன் நீட் ஆஃப் யுவர் கமெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நம்புகிறேங்க. இதை விட இன்னும் பிரம்மாண்டமான அருமையான பலவிதமான ரெசிபீஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னோடய சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் அருமையான பல வீடியோஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். டேக் கேர் ஆல், பை பாய்.